குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு பற்றின சில விஷயங்களோ சுவாரஸ்யங்களோ நம்மளுடைய வாழ்க்கையின் பயணமோ எப்படி இருக்குங்கிறதுக்கு இன்றைய நாள்லேருந்து எல்லோருமே தன்னுடைய நியதிகள் எப்படி நமக்காக வகுக்கப்பட்டுங்கிறத கூட நீங்களே உங்களுடைய முன் நியதியும் பெண் நியதியும் கணித்தாலே போருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் நியதியில் ஏதோ ஒரு மாற்றம் உங்களை தொடர்ந்து கொண்டே வருங்க. அந்த மாற்றத்தில் முழு உருவெடுக்கும் தன்மையிலிருந்து நீங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் போதும். அப்பொழுதே உங்களுக்குள் ஏற்படும் முன்னியதையும் சரி பெண்ணியதையும் சரி உங்களுள் அது முழுமையாக ஒப்படைக்கப்பட்டதையும் நீங்கள் அதன்படி நடப்பதையும் நீங்களே உணர்ந்து கொள்ளலாங்க. புதிய சகாப்தம் நடத்திய பல பேர், ஏன் இந்த உலகியல் சகாப்தங்கள் நடத்திய பல பேருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாற்றத்தை தான் அவங்க பெருசாக விரும்பியதாக சொல்கிறாங்க. அந்த மாற்றத்தின்படி அவர்கள் தன்னை இயக்கி கொண்டதாகவும் அதிலிருந்தே அவங்கள் என்ற ஒரு காரணம் கொண்டும் முழு வெளிப்படும் தன்மைக்குள்ளும் தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதாகவும் அவர்களே தன்னை நிர்ணயித்து கொண்டாங்களாங்க. அப்படி நிர்ணயித்து கொண்ட காரணம் அவங்க அதிலிருந்து வெற்றியோ தோல்வியோ இரண்டுமே எங்களுடையது. அது எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் பொழுது முழுமையான வெற்றிக்கு வித்திட்டது இரண்டுமே என்பதை அவங்க புரிந்து கொள்ளும் பொழுது அதில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் எங்களுக்கான அனுபவம், அதுதான் எங்களுக்கான மாற்றன்று மறுபெயராக சொன்னாங்களாங்க. இன்றைய நாளிலிருந்து உங்களுக்குள் காலை முதல் இரவு வரை விடிவு உங்களுக்குள் இருந்தால் அதனுள் மறைவும் ஒன்று வரும் என்பதை புரிந்து கொண்டால் மாற்றம் என்பதில் உங்களுக்குள் என்றும் உங்களால் உருவாக்கப்படுவது அதை நீங்களே அனுபவித்து உங்களுக்குள் ஆசன பயிற்சியின் வெற்றியாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுறீங்க.